அனைவருக்கும் வணக்கம். குறள் எண் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனமாகிய மலர்மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எல்லா மதங்களுமே செல்வத்தை விடவும் மனித நேயத்தையே பெரிதென்று வலியுறுத்துகின்றன. இஸ்லாமிய தத்துவ கதைகளானாலும், கிறிஸ்துவ தத்துவ கதைகளானாலும், இந்து தத்துவ கதைகளானாலும், அனைத்து மத தத்துவ கதைகளும் செல்வத்தை விட மனித நேயத்துக்கே அதிக முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. இந்த தத்துவ கதைகளை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் கடவுள் பக்தியின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். கடவுள் பக்தி மன அமைதியையும் தெளிவையும் தருகிறது. பக்தியின் மூலம் மனநிலையை செம்மைப்படுத்துதல், கடவுளை அறிதல், ஆன்மீக வளர்ச்சி அடைதல், பொறுமை மற்றும் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளுதல், துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் பெறுதல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். கடவுளிடம் சரணடைவதன் மூலம் வெளிப்புற உதவியை எதிர்பார்க்காமல் மனதின் உள் வளங்களை கொண்டு மனநிறைவு பெற்று சுதந்திரமாக வாழ முடியும். கடவுளின் மீது அன்பு செலுத்துவதாலும் அவரை போற்றி துதிப்பதாலும் மனதில் அமைதியும் சமநிலையும் ஏற்படுகிறது. இறை நாமங்களை உச்சரிப்பதால் மனம் அமைதியடைகிறது. பக்தி என்பது மனதை மேம்படுத்துவதற்கும் கடவுளை புரிந்து கொள்வதற்கும் உதவும் ஒரு வழி. இறைவனிடம் முழுமையாக நம்பிக்கையை வைத்து அவனுடைய சித்தத்தின்படியே எல்லாம் நடக்கும் என்று சரணடைவது மனதிற்கு சுதந்திரத்தையும் திருப்தியையும் தருகிறது. பக்தி வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களையும் துக்கங்களையும் தாங்கிக் கொள்ளும் மனோபக்குவத்தை அளிக்கிறது. எதற்கும் அஞ்சாமல் திடமாக வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை பக்தி தருகிறது. பக்தி என்பது வெறுமனே வழிபாடு மட்டுமல்ல, அது நடத்தை, நெறிமுறைகள் மற்றும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி. கடவுளை அறிந்து அவருடைய உண்மையான குணங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பது பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அடுத்த பதிவில் தத்துவ கதைகளை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.